ஹலோ எல்லாருக்கும் குட் மார்னிங். டுடே மார்னிங் நான் இப்போ ஏஞ்சி பாப்பாவுக்கு எனக்கு ஸ்கூலுக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் காட்டுறேன். ஆக்சுவலி பாப்பா இப்போ தூங்கிட்டே இருக்காங்க, இப்போதைக்கு ஏஞ்சில. இப்போ டைம் என்ன அப்படி பார்த்தா 6:30 தான் ஆகுது. ஸோ இப்போ ஏஞ்சி நான் பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி 3 இட்லி பண்ணியிருக்கோம். இட்லியில் சட்னியெலாம் சாப்பிட மாட்டேன் பாப்பா, அதனால இட்லியில் பால் தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. பால் இட்லியும் அது ரெண்டு சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க. காலையில் இது சாப்பிட்றது ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. இன்றைக்கி ஸ்கூலில் என்ன வேணும் அப்படி கேட்டதோ பூரி வேணும்னு சொல்லி தந்துச்சு. அதனால் காலையில் ஏஞ்சி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். காலையில் ஏஞ்சி மாவுலாம் ஃபுல்லாக பிசைஞ்சு இப்படி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாவு கொஞ்சம் 1 ஹவர் பிசைஞ்சு வச்சா தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால இது பிசைஞ்சு அப்படியே வச்சுருக்கோம். ஒரு 7 o'clock 7:30 பூரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ என்னோட மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன், ரெடியாக இருக்கேன். ஸோ பாப்பா எழுந்துச்சுன்னா அதை ரெடி பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா ஒன்றுமே இல்லை, இது ஒன்றும் சமைக்கலை. எவ்வளோ இப்போதைக்கு தண்ணி பாப்பாக்காக மட்டும் கொதித்து வச்சு தான் நான் பாப்பாவுக்கு தண்ணி கொடுத்துவேன். ஏன்னா பாப்பாவுக்கு அடிக்கடி முடியல ஆகுது. மாதம் ஏதோ ஃபீவரு, ட்ரை காஃப் அந்த மாதிரி தான் இப்போது பார்த்தோன்னா உடம்பு சரியில்லை ஆகுது. அதனால நான் கோல்டு வாட்டரெல்லாம் பாயில் பண்ணாமலாம் கொடுக்க மாட்டேன். அதனால இப்போது கொதிச்சு வச்சுட்டு அதுக்கு கொடுத்துடுவேன். ஸ்கூலுக்கு அப்படிதான் சென்ட் பண்ணிவிடுவேன் நான். ஸோ இது இப்போ தான் ரெடி பண்ணுறேன், பாயில் ஆகுது. அதுக்கப்புறமா காலையில் எழுந்துச்சி அதுதான் இது இது ஒன்றுமே க்ளீன் பண்ண வச்சுருந்துச்சி. இன்றைக்கி காலையில் எழுந்துச்சி இதெல்லாம் ஃபுல்லாக பிளேட்டெல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி இப்போ தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் தண்ணி பாயில், மாவு, பால், இட்லி. பாப்பா எழுந்துச்சோன்னா உடனே இட்லி கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸு மாதிரி போய் பார்க்கலாம் பாப்பா என்ன பண்ணுறான். எப்போதைக்கு பாப்பா எழுந்துவேலாம். மேடம் என்ன பண்ணுறாங்க தெரியல. ஓ மேடம் ஏஞ்சியாச்சு. குட் மார்னிங் பாப்பு. தான் ஏஞ்சியாச்சு பாப்பு குட்டி. मैडम स्कूल போனோம்னா தங்கம் உठोமா? बस आना आया तो गाली देगा, उठो ஏஞ்சி தங்க. அது ஏஞ்சி மாட்டான். இப்போ தூங்குறாங்க பாப்பா. இப்போ டைமிங் 6:30 தான் ஆகுது. தூங்கிட்டே இருக்காங்க. பக்கத்தில் சைக்கிள் வச்சு தான் அதை தூங்குவாங்க பாருங்க. என்ன தான் சொல்லுது தெரியல. சைக்கிளே பகலில் தூங்குவாங்க, சைக்கிள் இல்லைன்னா பகலில் வச்சாமல் தூங்க மாட்டான். மம்மா ஏஞ்சி மம்மா. ஸோ இதுதான் இன்றைக்கி பயங்கர மழை வேற வருது. தெரியல எப்படி ஸ்கூல் போகும்னு தெரியல. நான் காட்டுறேன் பாருங்க. அப்புறம் மழை வந்துட்டே இருக்காங்க. இந்த பாருங்க, நல்ல மழை. மழை எப்படி மேலேனா தண்ணி சுற்றுது. எப்படி பாப்பா ஸ்கூல் போகும் தெரியல. ஆனால் போயிட்டு ஆகணும், என்ன பண்ணுது. சரி பாய் எல்லாருக்கும்.